இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு டிபேட் சேனல்ஸ் அதாவது இந்த மாலை முரசு, அ அப்புறம் யார் இருக்கா? தினத்தந்தி, அப்புறம் டிபேட் சேனல் நடத்தக்கூடிய இன்னும் சில சேனல்கள். இன்னைக்கு எப்படி டாபிக் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் வந்து அமைச்சரவையில இவங்கள சேர்த்துப்பாரா? இல்ல விஜய் என்ன மாரி அரசியல் பண்றாரு? இன்னைக்கு ஏன் விஜய் போய் எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தாரு? எதுக்கு திரு ஸ்டாலின் ஐயா அவர்களையும் போய் பார்த்தாரு? இதுல என்ன உள்நோக்க அரசியல் இருக்கும்? இவரு எந்த இடத்த பொசிஷன் பண்றாரு? இவரு எந்த மாரி இடத்த ஃபோக்கஸ் பண்றாரு? அதாவது ஒரு காலத்துல என்ன பேசுனாங்க, விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது. விஜய்க்கு முதல்ல அரசியலே தெரியாதுங்க. சினிமா நடிகருங்க. கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, சித்தாந்தம் கிடையாது. அ அப்புறம் என்னமோ சொன்னாங்களே என்னது? ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை, தற்கூரி, சினிமா நடிகரை தேடி சென்ற ரசிகர் மனப்பான்மை கொண்ட மக்கள். மக்கள் கூட இல்ல கூட்டம். என்னெல்லாம் பேசுனீங்க. அ ஆனா இவ்வளோ அசிங்கம், அவமானம், தலகுனிவு, இருட்டடிப்பு, தரக்குறைவான விமர்சனங்கள் இவ்வளோத்தான் நாங்க கேட்டோம். ஆனா, உங்க எல்லார் மூஞ்சிலும் கரிய பூசி, ம், ஒரு வார்த்தை கூட உங்களால பேச முடியாம கூனி, குறுகி, மொட்டங்கி, சுருங்கி, ஒட்டஞ்சு உட்கார்ந்துருக்கீங்களே, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணே ஒண்ணுதான். கர்மா. கர்மா இஸ் பேக். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும், ஆனால் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படிம்பாங்க. அதுபோல நீங்க என்னெல்லாம் செஞ்சு தமிழக வெற்றி கழகத்த மூடி மறைக்கணும்னு நெனச்சீங்க. ஆனா பாத்தீங்களா, மக்கள் எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு பாடம் புகட்டிட்டாங்க. அ இதுல இன்னும் ஒரு சில புத்திசாலிகள் வேற. இன்னைக்கு இவ்ளோ பேர் அறிவார்ந்த அரசியல் எடுத்து வைக்கும்போது, புத்திசாலித்தனமான அரசியல் எடுத்து வைக்கும்போது, காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் விஜய மட்டும் தான் நீங்க ஷூட் பண்றீங்க. விஜய மட்டும் தான் காமிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு வேற யாருமே கண்ணுக்கு தெரியலையா? வேற யாருமே உங்க கண்ணுக்கு வந்து அரசியல் பண்றது தெரியலையா? அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு காலை விடிந்ததிலிருந்து இரவு உறங்க செல்வதற்கு முன்பு வரை, அண்ணனோட பேர்ல தான் அன்னைக்கு நியூஸ் ஆரம்பிக்குது. அண்ணனோட பேர்ல தான் அன்னைக்கு நியூஸ் போய் முடியுது. என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு அண்ணன் தான் சிஎம். ஸோ இந்த 5 வருஷமும் அண்ணன் பேர்ல தான் இன்னைக்கு அரசியலே நடக்கப் போகுது. அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா, விமர்சனம்லாம் பண்ணுங்க தப்பில்ல. ஏன்னா அதான் கேட்க கேட்க வர வர நம்ம வந்து இன்னும் மெச்சூர் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, நீங்க விமர்சனம் பண்ண பண்ண அதெல்லாம் வந்து ஜாலியா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ வி ஆர் ரெடி டூ என்ஜாய் எவ்ரிதிங். ஸோ வி ஆர் வெல்கமிங் எவ்ரிதிங். நீங்க ஆனா விமர்சனம் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா, அரசியல் பக்குவத்தோட அ மெச்சூரா வைங்க. ஓகே. வி வில் ரெடி டூ அக்செப்ட் எவ்ரிதிங். ஓகே. அ ஸோ எல்லாரும் அவங்க அவங்க வாலெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் மூடிண்டோ அ ஆட்சி பண்றதுக்கு உதவியா இருந்தீங்கன்னா, ரொம்ப நன்னா இருக்கும். ஆனா விமர்சனங்கள் டெஃபினட்டா வையுங்கோ. எதிர்க்கட்சி அரசியல பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் வந்து இந்த தேடி தேடி காரணம் கண்டுபிடிப்பேல்ல, ஒரு சப்ப காரணம். அதாவது 10 பைசாவுக்கு புண்ணியமே இருக்காது. அதனால எவன் வீட்லயுமே சோறு திங்க முடியாது. அவன் வீட்லயுமே அதுக்கான சோறு பொங்க முடியாது. ஆனாலும் அது ஒரு காரணத்த தோள்ல தூக்கி வச்சுக்கின்னு, நம்ம ஏதாவது இவன பத்தி பேசியே ஆவணுமே அப்படின்னு இந்த வயித்தெரிச்சல் புடிச்சு போய் திரியிறீங்கல்ல சில பேரு. நீங்க எப்பயும் போல உங்க வேலைய தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு தான் நாங்க இருக்கிறோம். அதாவது நீங்க பேசின பேச்சுக்கு இந்த 5 வருஷமும் அண்ணன் வந்து உங்கள எந்த தொல்லையும் பண்ண மாட்டாரு. ஏன்னா அண்ணன் வந்து அரசியல் பண்ண வந்திருக்காரு. மக்களுக்காக நல்லாட்சி குடுக்க வந்திருக்காரு. அதனால அவர செலக்ட் பண்ணி சிஎம் ஆக்கி, அவர நாங்க உங்களுக்காக ஆட்சி பண்ண அனுப்பி விட்டோம். அவர் வேலைய போய் பார்ப்பாரு. ஆனா நாங்க இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா? எல்லாரும் சேர்ந்து உங்கள இந்த 5 வருஷத்துக்கும் வச்சு செய்யின்னு செய்ய தான் போறோம். நீங்களும் எங்கள வச்சு செய்யுங்க. நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணி எல்லாரையும் செஞ்சுருவோம். சரியா? ஸோ இனிமே செய்யறதெல்லாம் நமக்கு ஒரு என்ஜாய்மென்ட்டா தெரிய ஆரம்பிச்சுருச்சுப்பா. சரி ஓகே. வாட்டெவர். அண்ணன் வந்து இன்னைக்கு தமிழக முதலமைச்சரா வந்து பதவியேற்று மிக சிறப்பான இந்த 2 நாள கடந்து விட்டார். இந்த 5 ஆண்டுகளையும் கடப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அண்ணனுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் ஆசி புரிய வேண்டும். மக்களும் அதுக்கு உதவியா இருக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோல பார்ப்போமா? பாய். This is a new beginning. A new era of a real, secular, social justice starts now.